ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெரிய மெயின் வில்லன் மாதிரி இருந்தவனோட கதையை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது கதை இதுக்கப்புறம் மொக்கையாக போகுமான்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் கதை இன்னும் சூப்பராக தான் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ ஒரு ரேண்டமான ஒரு டஞ்சனை காமிக்கிறாங்க. அது அந்த டஞ்சனோட ஆழத்தில் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அது ஒரு தனிமையில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிற ஸ்கெலிட்டனை காமிக்கிறாங்க. அட என்ன இது வியடான கனவு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ எந்திக்கிறான். தனக்கு நம்ம ஹீரோ ஷோல்டரில் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோக்கு இன்னும் லைட்டாக வலிக்குது. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு படிப்பளிக்கு அங்கே மீட் பண்ணுறான். வழக்கம் போல அவங்க டஞ்சனுக்கு போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டஞ்சனில் ஒரு ரேர் ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டம் நம்மக்கிட்ட இருந்தால் மக்கள் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும்னு சொல்லுவோம். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதையோ சாவும் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ படிப்பளிக்கு அங்கே கிளம்புறாங்க. கேர்ள்ஸோ சேஃப்டி ஆயிட்டாங்க. டானுக்கா ஃபைட்டும் முடிஞ்சது. ரவுடிக்கு அங்கும் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? நான் திரும்பியா லோனர் லைஃபுக்கே போகிறேன். நம்ம ஹீரோ கிளம்புனா பின்னாடி கிளாஸ் ரப் முறைக்கிறா. அதான் நேத்தே எல்லாரும் திட்டிட்டீங்களே நம்ம ஹீரோ கேட்கவோ. பட் எல்லாரும் ஒன்று திட்டினாங்க. நான் இது நாள் வர ஒன்று திட்டலையே. நான் ஒன்று திட்ட வேண்டிய பங்கு இன்னும் மிச்சம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டப்பா நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு திரும்பவும் தனியாக போகலான்னு பார்க்காதன்னு திட்டவும் நம்ம ஹீரோவோ சாரி சொல்கிறான். டானுக்கா கூட ஃபைட் பண்ணதை விட இவா கூட பேசுறது தான் டயர்டாக இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஐட்டம் இருந்தால் மக்கள் எல்லாருக்கும் ஒன்று பிடிக்குமான்னு வழிக்கு அங்கே ஓடா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். பேசாம அந்த டஞ்சனில் போய் நான் அந்த ஐட்டம் எடுக்கிறேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த டவுன்ல ஆடோட பொண்ணு தான் காமிக்கிறாங்க. அப்பா என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஓமவே இருக்கு. மான்ஸ்டர் அட்டாக் பண்ணா நம்மள தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும். அதனாலயே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும்ல. அந்த லார்டு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சோல்ஜர் ஃபாஸ்டா ஓடி வரான். டஞ்சனுக்கு தானே நான் உனக்கு கார்டா போட்டிருந்தேன்னு கேட்கவும், பெரிய பிரச்சனை, நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த சோல்ஜர் சொல்றான். நம்ம ஹீரோட டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. பார்த்தா பெரிய சைஸ் ஆர்க்ஸ் கூட்டமா அந்த இடத்துல வந்து நிற்கவும் ட்ரைனிங்க்கு ஆள் கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த லார்டோட பொண்ணு அட்வென்ச்சரர் கில்ட்ல போயிட்டு இப்போ ரிப்போர்ட் பண்றா. ஒரு ஆர்க்ஸ் கூட்டமே ஓமவி டவுனை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு வா சொல்லுவோம். பக்கத்து வில்லேஜையும் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சா. நம்ம டவுனுக்கு எதுவும் ஆக விடாம தடுப்பு, எல்லா அட்வென்ச்சரஸையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயாராகவும் கிளாஸ் ரப்ப ஹெல்ப் பண்ற அப்படின்னு ஓடும்போது நம்ம ஹீரோ எங்க போனா அப்படின்னு பாக்குறா. என்ன ஆர்க்கிங்க இவ்வளோ ஆர்க்ஸ் கூட்டத்தோட வந்திருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அசால்ட்டா அதுங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கிறான். இங்க அந்த ஆர்க்ஸ் கூட்டம் வரும் அப்படின்ட்டு அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அட்டாக் ஒன்ன கொள்ளலைன்னா நிறைய அட்டாக் பண்ண வேண்டியதான். நம்ம ஹீரோ அந்த ஆர்க்கு கிங்கையோ தோக்கடிச்சிட்டு தான் என்ன இதுங்க இவ்வளோ கூட்டமா வந்திருக்கு. சரி என்னமோ அதை பத்தி யாருக்கு கவலை. தேடி வந்த ஐட்டம் ஃபர்ஸ்ட் போய் டஞ்சன்ல எடுப்போம் நம்ம ஹீரோ போறான். இன்விசிபிள் க்ளோக்க போட்டு செக்யூரிட்டியை தாண்டி நம்ம ஹீரோ உள்ள போறான். இந்த டஞ்சன் ரொம்ப பெருசா இருக்கு. நான் தேடி வந்த ஐட்டம் எந்த பக்கம் இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அப்படி எல்லாமே குப்பையான ஐட்டம்ஸா தான் இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. நான் தேடி வந்த ஐட்டம் எங்க தான் இருக்குமோ. பேசாம அந்த கடைக்காருக்கு எல்லா டீட்டெயிலும் டஞ்சனை பத்தி தெரியும். அவர்கிட்ட போய் கேட்போம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன எந்த ஆர்க்ஸ் கூட்டமும் வரல, நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானே அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கிறாரு. சோல்ஜர் சொன்னதுன்னா அப்படியே சொன்னேன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஏதோ ஒன்று வருதுன்னு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் நடந்து வந்துட்டு இருக்கான். என்ன கேம்ப் ஃபயர்லாம் வச்சிருக்கீங்க, டான்ஸ் எதுவும் ஆட போறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். பக்கத்து வில்லேஜ் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிருக்குன்னு சொல்லவும் அப்படியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ எங்க பண்ணு கிளாஸ் ரப் கேட்டா நான் அது வந்து நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். சரி நீ ஆர்க்ஸ் எதையோ பாத்தியான்னு கேட்டா, ஆர்க்ஸா நிறைய எண்ணம் இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் தோக்கடிச்சிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் என்னதுன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன் எதுவும் பிரச்சனையா அதுங்க அவ்வளோ ஒன்றும் டஃபா இல்லையே நம்ம ஹீரோ கேட்கறான். எப்போ பார்த்தாலும் எதுக்கிட்ட ஆபத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கிளாஸ் ரப் திட்டுறா. மான்ஸ்டர் கிட்ட இருந்து நீ டவுனை காப்பாத்துறதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பட் ஆனால் எப்போ பார்த்தாலும் உயிரை ஏன் நீ ரிஸ்க்ல விட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர்னு எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்க. அது போக டஞ்சன்ல ஏதோ சேஞ்சஸ் நடந்ததுனால நிறைய மான்ஸ்டர் வெளியே வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே மான்ஸ்டர் ஸ்டாம்பீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இனி இந்த மாதிரி ரிஸ்கா தனியா எங்கே போகாதன்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் இனி என்ன கழுகு மாதிரி வாட்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சீக்கிரமாவே அந்த ஐட்டமை கண்டுபிடிக்கணும். அப்பதான் எல்லா மக்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போய் விசாரிக்கிறேன். திரும்பவும் என் கடை பொருள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடாதான்னு அவர் சொல்லவும், நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வந்திருக்கேன். மக்களுக்கு நம்மள பிடிக்கக்கூடிய ஐட்டம் டஞ்சன்ல ஏதோ இருக்காமே நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபெராமைன் ரிங்க பத்தியா கேட்கறா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஃபெராமைன் ரிங் அது பக்கத்து டஞ்சன்ல தான் இருக்கா. நான் நிறைய ஃப்ளோர்ல தேடியாது எனக்கு கிடைக்கலையா, அது எங்க இருக்கும் நம்ம ஹீரோ கேட்டா. நாள் வரை எல்லாரும் ரீச் பண்ணதே 50th ஃப்ளோர் தான். பட் அந்த டஞ்சன்ல மொத்தமா 100th ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே நீ 100th ஃப்ளோருக்கு போக முடியாது. ஒவ்வொரு லெவலோட பாஸ் மான்ஸ்டரையை தோக்கடிச்சு தான் அங்க போகணும். அது போக அங்க லெஜெண்டரி டஞ்சன் எம்பரர் இருக்கிறதா ஒரு கதை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவோ, அப்ப சரி தேவையான சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் டஞ்சனுக்கு இப்பவே கிளம்புறேன் நம்ம ஹீரோ போறோம். இப்படி கேங்க இதை கேட்டு நேரா கிளாஸ் ரப் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த ரிங் இருந்தா அவனை எல்லாருக்கும் பிடிக்குமா, அவனுக்கு மட்டும் அந்த ரிங் கிடைச்சிட்டா அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் யோசிக்கிறா. ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோவோட டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. மான்ஸ்டர்லயா நம்ம ஹீரோ பாக்குறாங்க. எதுக்கு டஞ்சனுக்கு போறேன் கிளாஸ் ரப் கேட்கவும், இல்லையே நம்ம ஹீரோ சொன்னா நீ அந்த ரிங்க தேடி தானே போற எனக்கு தெரியும் அப்படின்னு கிளாஸ் ரப் கேட்கவும், இல்ல நான் சாலமன் ரிங்க தேடி போறேன், அது இருந்தா பறவைங்கிட்ட பேச முடியுமான்னு சொல்லவும், ஏமாத்த பார்க்காதானே வா சொன்னா டக்கு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். ஐடி கார்டை காட்டிட்டு உள்ள போங்க அப்படின்னு செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு. எல்லாரும் இப்ப மொத்தமா டஞ்சனுக்குள்ள போயிருந்தாங்க. சீக்கிரமா அந்த ஃபெராமான் ரிங்க கண்டுபிடிச்சாகணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இஷ்டத்துக்கு ஓடாத டிராப்ஸ்ல மாட்டிக்கிடுவா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் கத்திட்டு இருக்கும்போது என் லக்கு மேக்ஸ் லெவல் எதுவாகாது நம்ம ஹீரோ பார்த்தா சைட்ல இருக்கிற சவுட்டை உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுறான். கிளாஸ் ரப்போ பிடிக்கலான்னு பாக்குறா. பட் மிஸ் ஆயிருது. இப்ப அவ்வளோ ஹைட்ல இருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துகிட்டே இருக்கான். கண்டிப்பா கீழே விழுந்தா செத்துருவான். எப்படியாச்சும் சேஃபா லேண்டிங் ஆகணும்னு எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி சாஃப்டான இடமா வச்சு நம்ம
நம்ம ஹீரோ சேஃப்டியா லேண்ட் ஆயிருந்தான். அட நேரா என்ன 100th ஃப்ளோருக்கு வந்துட்டானா நம்ம ஹீரோ பாக்குறான். அது பாஸ் ரூமா தான் இருக்கும், அது வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே அப்படின்னு ஏர் பேக்கை யூஸ் பண்ணி இந்த பள்ளத்து வழியாவே மேலே ஏறிடலான்னு பார்த்தா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. எக்ஸிட்டை கண்டுபிடிச்சு தான் மேலே ஏறி போகணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்பேஷியல் அவேர்னஸ்ங்கிற புது ஸ்கில் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கு. ட்ராப் ஆக்டிவேட் ஆகி தான் நம்ம ஹீரோ கீழே விழுந்திருப்பான். ஸோ ட்ராப் டிடெக்டிவ் ஸ்கில் அப்படிங்கிற ஒன்றும் கிடைக்குது. ஸ்பேஷியல் அவேர்னஸ் ட்ராப் டிடெக்ஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி போக வேண்டிய வழி சேஃபாக தான் இருக்கு. அண்ட் இவன் இருக்கிறது ஃப்ளோர் நம்பர் 101 அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறான். நம்ம தேவையான ஃபுட்டு சப்ளைஸ் எதையும் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு பொண்ணுங்க கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோவை தேடி கிளாஸ் ரப்போ மற்ற பொண்ணுங்களும் வந்துட்டு இருக்காங்க. மயாஸ்மா என்ன இவ்வளோ திக்கா இருக்கு, உண்மையிலேயே இது சீக்ரெட் பாஸ் ரூம் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ கதவை திறந்தா மயாஸ்மா லெவல் இன்னும் அதிகமாகுது. அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் மேல நம்ம ஹீரோ அப்ரைசல் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அது லெவல் 100ல இருக்கு. கிளாஸ் ரப்போட கேங் லெவல் 47க்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே இவங்க வெளியே போறதுக்கான டெலிபோர்டேஷன் கேட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஹாருக்கா மேல வந்துடலாம்னு கேட்கவும் அப்படி இருந்தா மான்ஸ்டர்ஸ் தான் இந்நேரம் வந்திருக்குமே. ஸோ டாப் ஃப்ளோர்ல இருந்து நம்ம ப்ராப்பரா கீழே போகும்போது தான் இந்த மாதிரி கேட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு படிப்பாளி கேங் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹாருக்கா கண்டிப்பா சர்வைவ் ஆயிருப்பான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஃப்ளோர்ல டஞ்சன் எம்பரர் இருக்கு. இங்க இருக்கிற மொத்த மான்ஸ்டர்ஸும் அந்த டஞ்சன் எம்பரருக்கு தலை வணங்கும். ஹாருக்கா விழுந்ததை வச்சு பார்க்கும்போது அவன் ஒருவேளை லாஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்படுறாங்க. ஹாருக்கா நம்மளை காப்பாத்திருக்கான், இப்ப நம்ம தான் அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லவும் ஆமா என்னாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சேர பாக்குறாங்க. இவன் நம்ம ஹீரோ அப்ரைசல் பண்ணி பார்த்தாலுமே அதோட ஸ்கில்ஸ் எல்லாமே அன்னோன்ல தான் இருக்கு. அதோட வெப்பன் மேஜிக் ஸ்கில்னு எல்லாமே அன்னோன்ல இருக்குன்னா இது ரொம்பவே ஹை லெவல் பவர்னு நினைக்கிறேன். அண்ட் அதால தூரத்துல இருந்து அட்டாக் பண்ண முடிஞ்சதுன்னா ஏன் சொல்லி முடிஞ்சது நம்ம ஹீரோ ஃபாஸ்டா இப்ப அதை போயிட்டு அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவோட அது ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகுது. நான் செத்தேன், ஆனா விட்டு கொடுத்துட்டு நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோ லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். பட் நம்ம ஹீரோவோட அட்டாக்கா அந்த ஸ்கெல்டன் ஈஸியா தடுத்துருது. அதுக்கிட்ட காட் ஸ்பீட் இருக்கு. இந்த ஃபைட் ரொம்ப கஷ்டமா இருக்க போது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்பதான் டானகா கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ ஷோல்டர்ல விட அடிப்பட்டு அந்த காயம் ஒன்றும் ஆறல. டானகா வச்சு ஸ்கில் ரொம்பவே கம்மியானவன் தான். பட் இந்த மான்ஸ்டர் லெவல் 100லயும் அண்ட் அதோட ஸ்கில்ஸ் எல்லாம் அன்னோன்ல இருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நம்ம ஹீரோ எப்படி இதை சமாளிக்க போறான், என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.